கண்ணெரிச்சல் வருதுனாலே உடம்பு சொல்லுது ஆயில் பாத்துக்கு போ. சொல்ல போனா டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அதுவே உங்களுக்கு நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார். சில பேர் குடும்பங்கள்ல எண்ணெய் குளியல் எடுத்தா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்றாங்களே, அது மாதிரி எல்லாம் ஏதாவது இருக்கா சார்? பொறுத்து இல்ல, கண் மூலமா தான் ஒருத்தருக்கு தேக ஆற்றல் வந்து அதிகமா விரயமாகும் சார். ஸோ வீட்டுல போய் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிடணும் அப்படின்னு உங்க சமயக்கட்டு வரையும் வருவார். அவர் தான் ஒரு முழுமையான சித்த மருத்துவர். உறவாடி உடன்பட்டு உடமையாக்குதல்ங்கிற விஷயம் இன்னைக்கு இல்லாம போச்சு. நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா எந்த நோயா இருந்தாலும் உள்ள வராது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் லாஸ்ட் 2 பார்ட்டில் நம்ம அடிப்படையாக குளியல்னா என்ன, எண்ணெய் குளியல்னா என்ன, யார் எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் பற்றி நீங்கள் தெளிவாக சொல்லியிருந்தீங்க. இந்த பார்ட்டில் இது சுற்றி இருக்கிற மித்து, சில நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள், அதை பற்றியும் இந்த எண்ணெய் குளியலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் எப்படி தயார் செய்யணும் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் சார். இந்த எண்ணெய் எப்படி சார் செய்யணும்? ரொம்ப பெரிய விஷயமா? இல்லை சார், ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்தந்த தேகத்துக்கு நம்ம பக்கத்தில் உள்ள சித்தா டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணி அவங்க தேகத்துக்கு என்ன மெடிக்கேட்டட் ஆயிலோ அது ஒரு ப்ராசஸ் சார். இல்லை நான் நல்லெண்ணெயே பயன்படுத்திக்கிறேன், அதில் எப்படி என் உடம்புக்கு அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது, அதுக்கு ஏதாவது ப்ராசஸ் இருக்கான்னு கேட்டாலும் அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குங்க சார். நல்லெண்ணெய் வந்து நம்ம இது வரைக்கும் பழக்கமே இல்லை அப்படின்னாக்கா, நம்ம புதுசாக பழகிறோம்னாக்கா இதை பண்ணிக்கிறது அவங்களுக்கு அன்னைக்கு அந்த தொந்தரவுன்னு சொல்ல பேசணும்ல சார், உடம்பு சூடாகுது, இது மாதிரி வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த எண்ணெய்க்குள்ளே விட்டாங்களே, அவங்களுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். அவங்க உடம்புக்கு தேவையான எண்ணெய் 100 மில்லியோ இல்லை 200 மில்லியோ எடுத்துட்டு 100 மில்லி நல்லெண்ணெயை அதோட சேர்த்து 2 பல்லு பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் அரிசி, பேருக்கு கொஞ்சம் காஞ்ச மிளகா இருக்கு இல்லையா சார், போட்டுக்கலாம், ஒரு 1/2 மிளகா கிள்ளி போட்டுக்கலாம். இதெல்லாம் அடுப்பில் ஒன்றா போட்டு நல்லெண்ணெயோட சேர்த்து அடுப்பில் வச்சு கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணணும் சார். ஹீட் பண்ணுறப்போ ஒரு கொஞ்சம் பபுள்ஸ் வரும் இல்லையா, பபுள்ஸ் வர்றப்போ கொஞ்சம் அந்த பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் மேலே மிதந்து வரும், அதுதான் பக்குவம். மிதந்து வர்றப்போ நம்ம இறக்கிக்கலாங்க சார். இது நான் அதிகபட்சமாக 5 நிமிஷமோ இல்லை 6 நிமிஷமோ ஆகும். இறக்கி வச்சுட்டு அப்படியே வடிகட்டி சூடு ஆறுற வரையும் வெயிட் பண்ணணும். உடனே தேய்ச்சிடக்கூடாது. அது நார்மலாக நல்லெண்ணெய் எப்படி டெம்பரேச்சர்ல இருக்குமோ அந்த டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை பயன்படுத்துறப்ப எந்த வித பிரச்சனையும் வராதுங்க சார். இப்போ இந்த அரிசி போடலான்றீங்களா சார்? இதில் இந்த பச்சரிசி, புழுங்கல் அரிசி அந்த மாதிரி ஏதாவது எந்த அரிசி வேணா எது வேணாலும் போட்டு, எந்த அரிசி இருந்தாலும் போட்டுக்கலாம். ஓகே சார். இது நேராக நம்ம அடுப்பில் அப்படியே காமிச்சு சூடு பண்ணிடப்போம். இதுதான் ரொம்ப பழங்காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மெத்தட். இதுதான் நான் பேஷண்ட்டுக்கு சொல்கிறேன், அவங்களும் ஓகே நல்லா இருக்கு சார். இது வந்து எந்த மெடிக்கேட்டட் ஆயில் போகாதவங்களுக்கு இது. சப்போஸ் மெடிக்கேட்டட் ஆயில் போறாங்க அப்படின்னா அது அந்த டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி போய்க்கலாம். இது எல்லாருக்குமே சூட் ஆகிற பொது விதி. நிறைய டைப்ஸ் இருக்குங்க சார். சுக்கு தைலம், அரக்கு தைலம், பொன்னாங்கண்ணி தைலம், குளிர் தாமரை தைலம், இது மாதிரி நிறைய அவங்க உடம்பு தேகத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க சார். அதான் வாதபித்த கப்புன்னு சொன்னேன் சார். அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ஆயிலை ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் அதை தேய்ச்சிட்டு அவங்க குற்றங்கள்லாம் நார்மலாக சொல்லக்கூடிய அந்த ஆவரேஜில் மெயின்டைன் வந்ததுக்கப்புறம் அவங்க நல்லெண்ணெயை நம்ம இப்போ சொன்ன முறைப்படி அவங்க வீட்டிலேயே பண்ணிக்கலாம். எப்போவுமே மெடிக்கேட்டட் ஆயிலே வாங்க முடியல, யூஸ் பண்ண முடியல அப்படின்னு பண்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க உடம்பு சார்ந்த வியாதிகளை கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம சொன்ன முறைப்படி நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கணும் சார். சார், இப்போ இதை சுற்றி இருக்கிற மித்து, இப்போ அமாவாசை அன்னைக்கு தலை குளிக்கக்கூடாது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது, வெள்ளிக்கிழமை குளிக்கக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்களே சார். இது மாதிரி ஏதாவது செய்தா உடம்புக்கு ஏதாவது கெடுதல் வந்துருமா, ஏதாவது தவறாயிடுமா, அப்படி எதுவும் இருக்கா சார்? நம்ம சிஸ்டத்துல ஏதோ சொல்றோமா, சித்தா சிஸ்டத்துல? ஜோதிட ரீதியாக தான் சார் இதை நம்ம பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா பிறந்த திதி இருக்கு இல்லையா சார், அந்த பிறந்த திதியில நம்ம வந்து ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிடக்கூடாது. நோய்க்கு மருந்து சாப்பிடவே கூடாது. அந்த திதியில அந்த மருந்து சாப்பிடக்கூடாது, அந்த திதியில எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது, இப்படின்னு சார் நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குங்க சார். இது எல்லாமே ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் அந்த காலத்துல இயற்கையா சார்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களுக்கு பொருந்தும் சார். அந்த நுண்ணறிவுலாம் தாண்டி இன்னைக்கு ஏதாவது மனிதன் வந்து வேற சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆனதுனால ஏசிலேயே தான் இருக்கும் சார். அதனால அதையே நம்ம உடம்பு அப்போ அடாப்ட் பண்ணிக்குது. அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இறுக்கி பிடிச்சி ஃபாலோ பண்ண வேண்டாம். அதனால ஒன்றும் தீங்கு ஏற்படாது சார், உடம்புக்கு தீங்கு ஏற்படாது.
குளிச்சுக்கலாம் சார். சில பேர் குடும்பங்கள்ல எண்ணெய் குளியல் எடுத்தா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்றாங்களே, அது மாதிரி எல்லாம் ஏதாவது இருக்கா சார்? இதெல்லாம் மித்து தான் சார் இது. எண்ணெய் குளியல் கண்டிப்பா தேவைங்கிறது நம்ம ஒரு விஷயமும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது யாரோ ஒருத்தங்க ஆகாதவங்க சொல்லியிருக்காங்க அந்த சார். குடும்பத்துக்கு ஆகாதவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆமா சார். அப்படிதான் எடுக்கணும். பிறந்த குழந்தைய குளிக்க சொல்றோம். குளிக்க சொல்றோம். அப்ப நீங்க குடும்பத்துக்கு ஆகாது அப்படிலாம் மித்து சார். நான் அமாவாசனை குளிக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க சார். கிரகங்கள் வைஸ் பார்த்தோம்னாக்கா அது ஒரு சில பேர் உண்மைன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டாங்க சார். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்னு எடுத்துட்டோம்னாக்கா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. ஸோ இன்னைக்கு கேலண்டரில் பார்த்தீங்கன்னா சூளம்லாம் வடக்குன்னு போட்டிருப்பாங்க சார். ஆமா. ஸோ அப்போ வந்து நம்ம வடக்கு திசையை நோக்கி போகவே கூடாது. நீ வடக்கு நோக்கி யாரா போகாம இருக்குமா? அப்படிலாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுங்க சார். அன்னைக்குள்ள கால சூழ்நிலை வேற, இன்னைக்குள்ள விஷயங்கள் வேற. நம்ம தேக ஆரோக்கியத்துக்கு எது நல்லது அப்படிங்கிறத பார்த்து அடாப்ட் பண்ணியே ஆகணுங்க சார். ஓகே. அதுதான் சித்த மருத்துவம் சொல்லுது. அதுதான் ஃபிளெக்சிபிலிட்டின்னு சொல்றாங்க. புற மருத்துவம் சார்ந்து நம்ம ஃபிளெக்சிபிள் பண்ணிக்கலாங்க சார். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபிளெக்சிபிள் பண்ணிக்கலாம். ஒரு சில விஷயங்கள் மருந்துகள் உள்ள சாப்பிட்றப்ப பத்தியம்னு சொன்னா அதை மட்டும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க சார். பத்தியம்ங்கிற ஒரு ஜெனரல்ல தான் பயப்படுறாங்க மக்கள். பத்தியம்னா பயப்படக்கூடிய விஷயமா இல்லை. இந்த நோய்க்கு இந்த விஷயத்த செய்யாதப்பா அப்படின்னா பத்தியம். இப்போ குழந்தைக்கு சளி பிடிச்சிருக்கு, இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடாதப்பா 2 நாளைக்கு, இல்லை சாக்லேட் சாப்பிடாதப்பான்னு சொல்றங்கிறது எல்லா முறையும் மருத்துவம் தான் சொல்லுவாங்க. சித்தா டாக்டர் மட்டும் சொல்ல மாட்டாரு. ஸோ அப்போ அவங்களும் ஒரு பத்தியம் வைக்கிறாங்க. அதனால பத்தியம்ங்கிறது நோய்க்கு தானே தவிர கொடுக்குற மருந்துக்கு இல்லை. இதை தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க சார். இந்த இளைய தலைமுறை நிறைய கம்ப்யூட்டர்லயே உட்கார்ந்து ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது எப்படி சப்போர்ட் பண்ணும்? நிறைய பேசிட்டு இருக்கிறது லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் தான் சார் பேசிட்டு இருக்காங்க. அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தான் பேசிட்டு இருக்காங்க. தொற்றா வியாதிகளை பற்றி தான் ஆமா. ஏகப்பட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்குங்க சார். ஸோ இது எல்லாமே சடன்டரி லைஃப் ஸ்டைலில் இருக்கவங்களுக்கு தான் சார் மெயினாக வர்றது. அவங்க உடல் சார்ந்து இயங்கிட்டாங்கன்னா லிம்ஃபாட்டிக் சர்க்குலேஷன் நார்மலாகி அவங்களாம் ஆரோக்கியத்தில் இருப்பாங்க. அது இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம இந்த எண்ணெய் குளியல் அவங்களுக்கு தான் நம்ம பிரதானமாக சொல்ல வேண்டியிருக்கு. ஈவன் சொல்ல போனால் டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார். அந்த இப்போ டயபிட்டிஸ்னு எடுத்துட்டோம்னாக்கா உடம்புல ஒரு வித எண்ணெய் பசை கம்மியாகிறதுனால தான் நீரிழிவு நோய் வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அந்த உடம்புக்கு தேவையான எண்ணெய் பசையை கொடுக்கறது நம்ம எண்ணெய் குளியல் மூலமா நம்ம உடம்புல அந்த ஒரு கிரீசினஸ். ஆமா சார். ஆமா, அந்த எண்ணெய் பசையை நம்ம கொடுத்துட்டோம்னாக்கா நம்ம தேக ஆரோக்கியத்துக்கு, நம்ம டிஷ்யூவோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ அப்போ எதுக்கு சொல்ல வந்தோம்னா செடன்டரி லைஃப் ஸ்டைலில் இருக்கவங்களுக்கு நிச்சயம் முக்கியம். அது முக்கியமா இன்னைக்கு வந்து ஐடி ஜாப்ல ஒர்க் பண்றவங்க, நம்ம கம்ப்யூட்டர்லயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, ஸ்கிரீனே பார்த்துட்டு இருக்கவங்க, ஐடில இல்லாதவங்களும் ஸ்கிரீன்லயே தான் சார் இருக்கும். அது இன்னைக்கு எல்லாமே யூடியூப்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு சார். நல்ல விஷயமும் நம்ம யூடியூப்ல தான் சார் கொடுக்குறோம். ஆமா சார், நல்ல விஷயங்கள் பார்த்தா பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு வயல்ல வேலை பார்க்குற ஆள் உதாரணத்தை எடுத்துக்கோமே. ஓகே சார். ஒரு 4 மணி நேரம் வயல்ல ஒருத்தர் கடுமையா வேலை செஞ்சுட்டு வராரு அப்படின்னாக்கா அவருக்கு விரயமாகிற ஆற்றலும் 1 மணி நேரம் ஒருத்தவங்க வந்து ஸ்கிரீன்ல போன்லயோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ இருக்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அந்த ஆற்றல் இதுல செலவாயிரும் சார். அந்த அளவுக்கு ஈக்குவலா சொல்றேன் சார். அவர் தேகம் கம்ப்ளீட் பிசிக்கலா அவர் வேலை பார்க்கறாரு, இவங்க செரண்டரியா உட்கார்ந்து கண்ணு மூலமா அவங்க வந்து ஒர்க் பண்றாங்க சார். தேகத்துல உள்ள ஆற்றல் வந்து விரயமாகிறது எப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர என்ன வேலை பார்க்கறாங்கிறத பொறுத்து இல்லை. கண் மூலமா தான் ஒருத்தருக்கு தேக ஆற்றல் வந்து அதிகமா விரயமாகும் சார். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சார், ஐடில இருந்து ஜாப் முடிச்சு வந்தாங்கனாலே யாராவது பிரிஸ்கா யாராவது வந்து பாத்திருக்கீங்களாங்க சார்? அப்படியே உடம்புல உள்ள டோட்டல் எனர்ஜியும் ஸ்கியூஸ் ஆகி எப்படா போய் பெட்ல போய் சாய்வோன்னு தான் வீட்டுக்கு அவங்க ஐடில இருந்து வெளில வராங்க. பாத்தீங்களான்னு தெரியும் சார், அப்படிதான் வருவாங்க. ஸோ என்ன டோட்டல் ஆற்றல் அவங்களுக்கு அன்னைக்கு விரயம் ஆயிடுச்சு. ஸோ அவங்க போய் அந்த பேராசிம்பத்தட்டிக் போய் தூக்கத்துல தான் அவங்க வந்து அந்த எனர்ஜியை பெறணும். ஸோ அதனால அவங்க அந்த ஆற்றல் விரையும் அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த எண்ணெய் குளியல் அன்னைக்கு வேலைக்கு போறேன்னு விட்டுருங்க, என்னைக்கு லீவ்ல இருக்கோ அன்னைக்கு பண்ண சொல்லணும், பண்ணிடணும் சார். ஸோ இப்போ அவங்க மட்டும் இல்லை, இப்போ எல்லாருமே பெரும்பாலும் ஸ்க்ரீன் டைம்ல இருக்கிறதுனால எல்லாருக்குமே இது வந்து ஒரு எசென்ஷியலான ஒரு விஷயம். அவன் ஒண்ணுமே இல்லாத காலத்துல அவன் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா அவன் ஆரோக்கியத்துக்கு. அப்ப இன்னைக்கு நம்ம செய்யணுமா வேணாமா நம்ம தான் சார் முடிவு பண்ணணும். சார், இன்னைக்கு சித்தா சிஸ்டம், நம்ம சித்த மருத்துவமாகட்டும் சித்த அறிவியல் ஆகட்டும் இந்த எண்ணெய் குளியலை எப்படி பார்க்குது? இது அவங்க அடிப்படையாக வேற ஏதாவது இதை பற்றி சொல்றாங்களா மருத்துவம் தாண்டி? இப்போ நீங்க ஒரு சித்த மருத்துவர்கிட்ட போறீங்க அப்படின்னாக்கா அவர் ஒன்லி அந்த உங்க நோய்க்கு மருந்து மட்டும் எழுதி கொடுக்கறது அவர் வேலை கிடையாது சார். அது நிறைய நீங்க மருந்து கடையில் போய் கேட்டீங்கனாலே நம்ம ஜென்ரலா கொடுத்துருவாங்க சார். ஆனால் அவரோட வேலை அது கிடையாது. ஒரு முழுமையான சித்த மருத்துவர் அப்படின்னாக்கா என்ன பண்ணுவார்னாக்கா உங்கள் நாடி பிடிச்சி உங்கள் தேக எல்லாம் பார்த்து உங்களுக்கு தேவையான மருந்து எழுதிட்டு நீங்கள் வீட்டில் போய் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிடணும் அப்படின்னு உங்கள் சமயக்கட்டு வரையும் வருவார். அவர் தான் ஒரு முழுமையான சித்த மருத்துவர்.
அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னாக்கா நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ஒரு விஷயத்தையே சேர்த்து சொல்லுவார். அதெல்லாம் சேர்ந்த ஒரு மருத்துவ முறை தான் சித்த மருத்துவ முறை. இதெல்லாம் சேர்ந்தது தான், ஒன்லி மெடிசின் மட்டும் கிடையாது. வாழ்வியல் சார்ந்த மருத்துவம் தான் நம்ம சித்த மருத்துவம். ஸோ அதுலயுமே ஒரு எண்ணெய் குளியலுங்கிறது ஒரு முக்கிய பங்காற்றுறதுனால இதையுமே சித்த மருத்துவம் ஒரு தலையான விஷயமா தான் கருதுறாங்க சார். யங் ஜென்ரேஷன் பீப்புளுக்கு நீங்க வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? குளியல், எண்ணெய் குளியல் சார்ந்து இன்னைக்கு இருக்கிற ரொம்ப மெக்கானிக்கல் ஸ்பீடி லைஃப்ல அவங்க இதை எப்படி அப்ரோச் பண்றாங்க? உங்களுக்கு வர பேஷன்ஸ் மூலமா ஃபீட்பேக் எப்படி இருக்கு உங்களுக்கு? எண்ணெய் குளியல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கனாக்கா ஒரு புதுசா ஒரு விஷயத்த நமக்கு உள்ள செலுத்துறது கொஞ்சம் கஷ்டமா தான் சார் இருக்கு. எடுத்தோடனே வாரத்துக்கு ஒரு நாள் குளிங்கனாக்கா அது கொஞ்சம் பேர்டனா தான் தெரியுது. அதனால எடுத்தோடனே பண்ணாம ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை குளிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை குளிச்சுட்டு வாங்களேன். அது ஆட்டோமேட்டிக்கா அப்போ உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையா? அந்த ஃபீல் ஆட்டோமேட்டிக்கா உங்களை வாரத்துக்கு ஒரு நாள் குளிக்க வைக்கும். உடம்பு கேட்கும். நீங்களும் அதுக்கு உடன்பட்டுருவீங்க. இப்போ உள்ள இளைய தலைமுறைகிட்ட ஒரே ஒரு விஷயம் தாங்க சார் ஒரு அழகா சொல்லுவாங்க. உறவாடி உடன்பட்டு உடைமையாக்குதல்ங்கிற விஷயம் இன்னைக்கு இல்லாம போச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த உறவாடணும். அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அதை கூட நம்ம ஒரு கம்யூனிகேட் பண்ணணும். உறவாடணும். அப்புறம் உடன்படணும். உடன்படணும்னாக்கா அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அதில் உள்ள அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நம்ம சந்திக்கணும். இது உடன்படுதல். அதுக்கப்புறம் அது உடைமை ஆயிடும் சார். உடைமை ஆக்குதல் நம்ம சொல்றோம். அது உடைமை ஆகுதுன்னாக்கா ஹேண்டி ஆயிடும். அது ஹேண்டிங்கிறத நம்ம தமிழ்ல அழகா வார்த்தை சொல்லுவாங்க. கைவல்யம்னு ஒரு விஷயம். அது நம்ம கைவல்யம் ஆயிடும். ஸோ உறவாடி உடன்பட்டு உடைமையாகுதல்ங்கிறது இன்னைக்கு தலைமுறைகிட்ட இல்லாம இருக்கு. அதை எல்லா விஷயத்திலயும் அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அது முக்கியமா நம்ம இந்த எண்ணெய் குளியல்ல கொண்டு வாங்கன்னு நான் சொல்றேன். வேற எதுவும் இல்லைங்க சார். அது பண்ணிட்டு வந்தோம்னா அவங்க தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் சார். அவங்க சந்ததியினா அடுத்தடுத்து நல்லா இருக்கும் சார். இதை நம்ம மட்டும் ஃபாலோ பண்ணாம அடுத்தடுத்த குழந்தைங்களே நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ்க்கு நம்ம போக வேண்டியதில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதில்லை. இப்போ உள்ளவங்க ஃபாலோ பண்ணலாம். நீங்க சின்ன குழந்தையிலேருந்து கொண்டு வாங்களேன், நீங்க ஹாஸ்பிட்டல் போற அந்த ஃப்ரீக்வன்சியே கம்மியாயிடும். கண்டிப்பா கம்மியாகும். இது ஒரு பெரிய பிரிவென்டிவ். அதாவது சித்த மருத்துவம் நோய் வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயங்களும் மட்டும் பேசல. நோய் வராம இருக்கிறதுக்கு நீங்க வாழ்வியல்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்னே சொல்லுவாங்க சார். ஏன்னா இப்போ ஒரு நோயின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஏன் நோய் வந்துச்சுன்னு நம்ம தேடுவோம் சார். அதுக்கு நீங்க சித்த மருத்துவ டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னாக்கா உணவாதி செயல்கள்னு ஆரம்பிப்பாங்க. எல்லா டிசீஸ்க்குமே பாத்தீங்கன்னா உணவாதி செயல்களால் இந்த நோய் வந்தது, உணவாதி செயல்களால் இந்த நோய் வந்தது. உணவாதி செயல்னாக்க உணவு, மெயினா உணவு தான். உணவு இல்லாம நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான். இது ஒரு நோயின்னு வந்துருச்சுனாக்கா நம்ம வெளியில இருந்து உள்ள விஷயம் இல்லைங்க சார். நம்ம உடம்பு நம்ம செய்யற தவறுகள்னாலதான் நம்ம நோய் நமக்கு உள்ள வருதே தவிர உறவாடி உடன்பட்டு உடைமையாக்குதல்ங்கிற விஷயம் இன்னைக்கு இல்லாம போச்சு. நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா எந்த நோயா இருந்தாலும் உள்ள வராதுங்க சார். இதுதான் சித்த மருத்துவத்தோட ஒரு என்ன சொல்றது, ஒரு தேங்கின இடத்துல தான் சார் ஒரு தேங்கின இடம் இருக்கு. அந்த இடத்துல நீர் தேங்கி இருக்கிறதுனாலதான் ஒரு கிருமியோ இல்ல ஒரு கொசுவோ வருது. இதே அந்த நீர் தேக்கம் இல்லாம ஒரு ஓட்டமா இருந்துச்சுன்னாங்க சார் கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? சோ அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை இல்லையா? அந்த பிளாட்ஃபார்முக்கு இடம் கொடுக்கலன்னா நோய் வராது. சோ நம்ம பிளாட்ஃபார்மை நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு இந்த எண்ணெய் குளியல் மிக மிக அவசியமான ஒன்று. நீங்க இந்த எண்ணெய் குளியல் ஆண்களுக்கு இந்த கிழமை, பெண்களுக்கு இந்த கிழமை, இல்ல அவை பாட்டி சொன்ன மாதிரி சனி நீராடு, இல்ல லீவ் விட்ட அன்னைக்கு சண்டேயாவது நீராடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நாங்க எதுவுமே பண்ணல சார். நாங்க அப்படியே தான் போயிட்டு இருப்போம். எங்க உடம்பே ஏதாவது ஒரு குறிப்பு காமிக்குமா சார்? எப்பா நான் வேற டேமேஜிங் கண்டிஷன்ல இருக்கேன், ஆயில் பாத் கட்டாயம் எடுத்தே ஆகணும் அப்படின்னு உடம்பு நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ற சிம்டம்ஸ்ன்னு எதை சார் புரிஞ்சுக்கிறது? நிச்சயமா கம்யூனிகேட் பண்ணிருக்கோம். கம்யூனிகேட் பண்ணாமலாம் நிச்சயமா உடம்பு இருக்காது. மோஸ்ட் இன்டெலிஜென்ட் கடவுள் படைச்சதுலேயே அற்புதமான விஷயம் உடம்பு தான் சார். அது கம்யூனிகேட் பண்ணிருக்கோம். நம்ம நுண்ணுணர்வு தானே, உணர்வுங்கிற விஷயத்தையே நம்ம இழந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எங்க நுண்ணுணர்வுக்கு போறது? ஸோ அந்த உணர்வு இழந்துட்டதுனால நம்ம அந்த சென்சஸ் உதாசனப்படுத்திட்டு போயிருப்போம், இல்ல மரத்து போன நிலைக்கு போயிருக்கலாம். 2 விஷயத்துக்கு போயிருக்கலாம். மரத்து போன நிலை சொல்லியிருக்கோம். அதை கண்டுக்க கூட நமக்கு உடம்புக்கு அந்த அளவுக்கு சென்சஸ் இழந்திருப்போம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்காம இருக்கீங்க அப்படின்னாக்கா பேசிக்கா நமக்கு கண்ணெரிச்சலே ஒரு முக்கியமான சிம்டம். கண்ணெரிச்சல் வருதுனாலே உடம்பு சொல்லுது ஆயில் பாத்துக்கு போ. கண்ணெரிச்சல் இருக்குனாலே ஆயில் பாத்துக்கு போன்னு அர்த்தம். நல்லா தூங்கியிருப்பாங்க, 8 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கியிருப்பாங்க. தூங்கி எந்திரிச்சனுமே அந்த பிரிஸ்க்னஸ் வராமல் ஒரு டயர்ட்னஸாகவே எப்போவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு லேசினஸோடையே அவங்க லைஃப் அன்னைக்கு டே ஃபுல்லாகவே பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நிச்சயமாக அந்த எண்ணெய் குளிங்கிறது அவசியம் சார். லிம்ஃபாட்டிக் சர்க்குலேஷன் அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு எண்ணெய் குளியல் அவசியம். அது இல்லாமல் மூளைச்சூடு அதிகமாகலாம்.
நம்ம ஆசன வாயில சூடு அதிகமா இருக்கும் இல்லையா, மோஷன் போறப்போ ஒரு எரிச்சல் உணர்வு இருக்கலாம். ஓகே. அந்த மாதிரி இருந்துச்சுனாலே உங்க உடம்புல சூடு அதிகமாயிருச்சு. ஸோ எண்ணெய் குளியல்ங்கிறது அவங்க லைஃப்ல கொண்டு வர வேண்டிய விஷயம்னு அப்போ அவங்க புரிஞ்சுக்கலாம். இல்லையா, சைனஸ் வருது. சைனசைட்டிஸ்ங்கிறது குளிர்ச்சியால வர நோயே கிடையாது. குளிர்ச்சியான பொருள் சாப்பிட்டேன் அதனால தும்மல் வருது, மூக்கால நீர் ஒழுகுதுங்கிறது சித்தால கிடையாதுங்க சார். மூளைச்சூடு யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்களுக்கு அது போய் உச்சியில தட்டி மூக்குல நீரா வருது சார். பீனிசம்ங்கிற ஒரு தொந்தரவு நம்மளோட இன்டர்னல் பாடி ஹீட் அதிகமாகி மூளைச்சூடு அதிகமாகி, அது சூடோட நேச்சர்னா மேல் நோக்கி வர்றதுதான் சார் சூடோட நேச்சர். தீப்பெட்டி கொளுத்துறீங்க அப்படின்னாக்கா மேல் நோக்கி தான் மேல் நோக்கி தான் எரியும், இல்லை பரவலாக இருக்கும். ஸோ அப்போ மூளைச்சூடுங்கிறது என்னன்னா இன்டர்னல் பாடி ஹீட்டு, அதோட உச்சி பாகம் தலை. தலையில் போய் தட்டி என்னாகும், அது வந்து நீராக தான் வரும். ஒன்று தும்மலாக வரும், இல்லையா மூக்கில் நீராக வரும். ஸோ இதுதான் சைனசைட்டிஸ். 2 சிம்டம் இதுதான். ஒன்று தலையில் நீர் கொத்த மாதிரி பாரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லையா தும்மல் இருக்குன்னு கர்ச்சீஃபோட இருப்பாங்க, இல்லை மூக்கில் நீர் வந்துட்டு இருப்பாங்க. இதுதான் சைனசைட்டிஸோட சிம்டம்ஸ். இது காரணம், மூல காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா மூளைச்சூடு. ஸோ அதை எப்படி நம்ம கொண்டு வரதுன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தான். ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில மருந்துகளை கொடுத்து அப்படியே இருக்கிற தண்ணியாக ஒழுகிட்டு இருக்க செடியை டைட் பண்ணி கட்டியாக்கி விட்டுறாங்க. அது அங்கங்கே உறைஞ்சி போய் கிடக்கு. சரிங்களா, அந்த உறைஞ்சி போய் அந்த மாத்திரைக்கோ இல்லை மருந்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 நாளோ 3 நாளோ உறைஞ்சிருக்கும். அந்த மாத்திரையோட பவர் நம்ம ரத்தத்தில் குறை என்ன ஆகுனாக்கா, உறைஞ்சிருந்த செடி என்னாகும், மறுபடியும் இலகி மூக்கில் தனியாக வரும். லைஃப் லாங் மாத்திரை போட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். எப்போ நீங்கள் சரி பண்ணுவீங்க? அதனால இதுக்கு மூல காரணத்தை அறிஞ்சு அதுக்குண்டான விஷயத்த பண்ணணுமே தவிர அன்னைக்கு டெம்பரரி ரிலீஃப்காக பண்ணக்கூடாது. நீங்கள் சொல்கிற எல்லா பாசிபிலிட்டிஸுமே ஓகே சார். எண்ணெய் குளியல் முற்றுமா தவிர்க்கிற மனிதர்களுக்கு என்ன மாதிரியான உடல் மன பிரச்சனைகளுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு? சார், நம்ம சித்த மருத்துவர் நோய்க்கு வர்றதுக்கு ஆமம்னு ஒரு விஷயம் சொன்னேன் சார். ஸோ அவங்க அந்த எண்ணெய் தேய்ச்சே குளிக்கல அப்படின்னாக்கா நம்ம ஜென்ரலாக வந்து சூடு அதிகமாயிரும், சூடுனால கண்ணீர் மூளைச்சூடு வரும், இப்படி ஜென்ரலாக சொல்லிட்டு போயிடலாம். பட் அதை தாண்டி அந்த ஆமத்தினால வரக்கூடிய நோய்கள் வந்து அந்த டிஷ்யூ டேமேஜ் ஆகிட்டே இருக்கும் சார். அந்த ஆமத்தை நிவர்த்தி பண்ணலை, அந்த ஆமத்தை நம்ம உள்ளே கொண்டு போய் அதை வெளியில் தள்ள அப்படின்னாக்கா அந்த டிஷ்யூ வந்து டேமேஜ் ஆகிட்டே இருக்கும் சார். எந்த உறுப்போ அந்த உறுப்பு டேமேஜ் ஆகிட்டே இருக்குங்க சார். டிஷ்யூ டேமேஜ் ஆனால் என்ன சார் ஆகும்? அதுக்குண்டான இப்போ லிவரில் அந்த ஆமம் சேருதுனாக்கா இப்போ லிவர் ஃபஸ்ட்டு வந்து ஃபேட்டி லிவராக தெரியும் சார். ஃபேட்டி லிவருங்கிறது அப்புறம் சிரோசிஸ்னு ஆகும், அப்புறம் லிவர் ஃபெயிலியர்னு வரும். இந்த மாதிரி ஒரு ஆர்கன் ஃபெயிலியர் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இதுவே கூட்டிட்டு ஆரம்பத்திலேயே அது அறிகுறி காட்டுறப்ப நம்ம சின்ன சின்னமாக லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் கொண்டு வந்தோம்னா நம்ம காப்பாற்றிடலாம் சார். அதை கண்டுக்கவே இல்லை, அது என்னதான் அது கண்டுக்கவே இல்லைன்னாக்கா அது ஒரு டிட்டோரேஷன் போயிட்டே இருக்கும் இல்லைங்க சார். அதை நம்ம கண்டுக்கவே இல்லைன்னா எப்படி கண்டுக்காமல் இருக்க முடியும்? ஸோ நம்ம ஏதோ ஒரு அறிகுறி காட்டுது, அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும் சார், அவ்வளோதான். அதை பண்ணிட்டோம்னாலே நம்ம வந்து நம்ம தேக ஆரோக்கியத்துக்கு நிச்சயமாக வந்துடலாம் சார். உடல் சூட்டால டிஷ்யூ கொலாப்ஸ் ஆகும். நான் சொல்றது படிப்படியாக சொல்கிறேன். இது வந்து வருஷக்கணக்காக பண்ணாமல் இருக்கா இல்லைங்க சார். ரொம்ப வருஷக்கணக்காக இருந்து அவங்க லைஃப் ஸ்டைலையும் மாற்றிக்கல, வேலை இல்லைனாலையும் அவங்க சூடு வாயு எல்லாமே அதிகமாகுது, உணவு கலாச்சாரத்துலேயும் அவங்க ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு சொல்கிறேன் நான், சாதாரணமாக அவங்க ஒரு 8 மணி நேரம் 7 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்குலாம் அப்படின்னாக்கா 15 நாளைக்கு ஒரு தடவை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க சார், அவ்வளோதான் சொல்கிறேன் நான். எப்படியாவது உள்ள வாங்க உள்ள வாங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு நரிஷ்மெண்ட் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னாக்கா உங்களுக்கு பசி வந்தால் சாப்பிட்ருவீங்க இல்லைங்க சார். பசி வந்தால் சாப்பிடாம இருப்பீங்களா? அது மாதிரி உங்க உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலங்கிற ஒரு ஃபீல் ஒன்று வரும். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருவீங்க. அந்த என்ஜாய்மெண்ட்டு முதல்ல சென்ஸை வந்து நம்ம உடம்புக்கு கொண்டு வரதுக்கு மட்டும்தான் கஷ்டமே தவிர, கொண்டு வந்துட்டீங்கன்னாக்கா அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். பசி வந்தால் சாப்பிட்ற மாதிரி, தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் சார். நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாங்க சார். நான் இப்போ காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் எனக்குமே அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறங்கிறது இப்போ நான் சித்த மருத்துவத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான், அது ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நானே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேனே தவிர சின்ன வயசுல இருந்தாலும் எனக்கு இல்லை. அந்த மாதிரி சூழல் நானும் வளரல. ஆனால் நான் காலேஜ் படிக்கிறப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன், திருநெல்வேலி பசங்க, இந்த கன்னியாகுமரி பசங்கள்லாம் என் கூட படித்தாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க சார். ஈவன் சொல்ல போனாக்கா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான்லாம் குளிச்சுட்டு வந்து தலை வாரிட்டு ஃபேஸ் பவுடர் அடிச்சுட்டு நான் காலேஜ் போயிடும். அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 நிமிஷம் ஸ்பெசிஃபிக்காகவே தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க சார். உடம்பு பூரா எண்ணெய் தேய்ப்பாங்க. அந்த எண்ணெயோட மகத்துவத்தை அந்த சைட்ல உள்ளவங்க, கேரளா பீப்புள், அவங்கெல்லாம் அவங்க பாரம்பரியமா அவங்க வாழ்வியல் முறையில வச்சிருக்காங்க. நீ சொல்ல போனா என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணா எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எண்ணெயை போட்டு இவ்வளவு தடவிட்டு இருக்குன்னு அப்போ யோசிச்சேன். ஆனா இப்ப அவங்களாம் அவ்வளோ எண்ணெய் மேல அவ்வளோ இதா இருந்திருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு நோயெல்லாம் பெருசா தாக்கல அப்படிங்கறத நான் அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். இது ஒரு பெரிய கிஃப்ட் ஆக்சுவலி. சித்தா சிஸ்டம் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாகவும் எவ்வளோ அட்வான்ஸாகவும் திங்க் பண்ணி வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு முறையிலையும் மக்களுக்கு அந்த காலத்துலேருந்தே நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார். இன்னைக்கு நீங்கள் எப்படி செய்யணும், இதில் இருக்கிற மித்து எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுத்தீங்க. வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் உங்களை அணுகிறோம். நீங்கள் மறுபடியும்
எங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களோ நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி.